அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் வரி காரணமாக தங்கத்தோட விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இதுக்கிடையில் தங்கத்தோட விலை 38% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எளிமையான ஒரு விளக்கத்தை அளிச்சிருக்கிறாரு. கடந்த காலங்களில் தங்கத்தோட விலை இது போல் குறைஞ்சிருக்குதா, மீண்டும் இது போல் குறையுமா அப்படின்னு அவர் முக்கியமான சில தகவலை பகிர்ந்திருக்கிறாரு. அதை பற்றின முழுமையான விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 2 வெள்ளி மாளிகையில் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்போது இந்தியா உட்பட உலகோட பல்வேறு நாடுகள் மீது ட்ரம்ப்போட வரி அறிவிச்சிருந்தாரு. இதனால் ஒரு பக்கம் சர்வதேச பங்கு சந்தைகள் சரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் தங்கத்தோட விலை பரந்த உச்சத்தை தொட்டிருக்கு. சர்வதேச சந்தையிலிருந்து இந்திய சந்தை வரைக்குமே வரலாறு காணாத உச்சத்தில் தங்க விலை வர்த்தகமாயிருக்கு. நேற்றைய முன்தினம் சற்று குறைந்திருந்த தங்க விலை சவரனுக்கு 1280 ரூபாய்க்கு குறைஞ்சு 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 8400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதே போல ஒரு சவரனுக்கு தங்கம் ரூபாய் 67,200க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. மேலும் தொடர்ச்சியா நேற்றைய தினம் சவரனுக்கு 720 ரூபாய் குறைஞ்சு 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் தங்கம் ரூபாய் 8310க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதே போல ஒரு சவரனுக்கு தங்கம் 66,480க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை 38% குறையலாம் அப்படின்னு வல்லுநர் ஒருவர் குறிப்பிட்டது மிகவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதுக்கிடையில பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது குறித்து விளக்கத்தை அளிச்சிருக்கிறாரு. கடந்த காலங்களில் இது போல நடந்திருக்குதா அப்படின்றத விளக்கி இருக்கக்கூடிய அவர் வருங்காலத்தில் இது போல நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத குறித்து முக்கிய தகவலை பகிர்ந்திருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் தன்னோட யூடியூப் பக்கத்தில் மார்னிங் ஸ்டார் செய்தி நிறுவனத்துடைய அனலிசிஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூவர்ட் அப்படின்றவர் தங்கம் விலை 38% சரியும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தங்கம் விலை இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குதான்னா ஆமாம், விழுந்திருக்கு. 1980 ஆண்டு இது போல நடந்திருக்கு. $800 இருந்த தங்கம் விலை $200 சரிஞ்சிருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய மத்திய வங்கியோட ஆளுநரா பாவ் வாக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அமெரிக்கா மத்திய வங்கியுடைய வட்டி விகிதத்தை 20% உயர்த்தி அமெரிக்காவை மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளினாரு. அப்போ பணவீக்க உச்சத்துல இருந்ததால அந்த நடவடிக்கை தேவைப்பட்டுச்சு. இப்போதுமே பணவீக்கம் முழுமையா குறைவதற்கு முன்பே அமெரிக்கா வட்டி விகிதம் குறையப்பட்டிருக்கதாலேயோ தங்க விலை அதிகரிச்சிருக்கு. புவிசார் அரசியல் பதற்றம் காரணமாவே மக்கள் அதிக அளவு தங்கம் வாங்குவதாகவும் இதனால தங்கம் விலை அதிகரிக்கிறதாகவும் ஸ்டூவர்ட் சொல்றாரு. புவிசார் அரசியல் பதற்றம் சீரடைந்தா தங்கம் விலை குறையும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அது சரிதான், புவிசார் அரசியல் சீரடைஞ்சுன்னா தங்கம் விலை குறையும். ஆனா அப்படி புவிசார் அரசியல் பிரச்சனை முடிவுக்கு வரதுக்கு ட்ரம்ப், ஜி ஜின்பிங், புதின் ஆகியோர் யாருமே இருக்கக்கூடாது. அவங்க மாற்றப்பட வேணும். தற்போதைய சூழலில் ட்ரம்ப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவர் தான் இருப்பார். அதுக்கு அடுத்ததா வேட்டி வான்ஸ் அப்படின்ற மாதிரியான நபர் அதிபராகக்கூடிய நிலை வந்துச்சு அப்படின்னா மேலுமே சூழல் மோசமாக தான் செய்யும். அங்கே எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி பலவீனமாகவே இருக்கு. மற்றொரு புறம் புதின், ஜி ஜின்பிங் கூட கிட்டத்தட்ட மன்னராட்சி போல தான் நடத்திட்டு வராங்க. இவங்க 3 பேருமே இருக்கிற வரைக்குமே புவிசார் அரசியலில் பதற்றம் முடியவே முடியாது. ஏற்கனவே சீனா, ரஷ்யா, துருக்கி ஆகிய நாடுகள் கைவசம் இருக்கக்கூடிய டாலரை விற்றுட்டு தங்கத்தை வாங்கிட்டு வராங்க. ட்ரம்ப் செய்யக்கூடிய கூத்தையெல்லாம் பார்த்த பிறகு சீனா தங்கம் வாங்குறத அதிகரிக்கவே செய்யும்னு நினைக்கிறேன். இதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வர வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். ஆனால் அப்போ நமக்கு முன்கூட்டியே தெளிவு தெரிஞ்சிடும். அமெரிக்கா வட்டி விகிதத்தை அதிகரிச்சிச்சுன்னா மட்டுமே இது போல நடக்கும். ஆனால் அமெரிக்கா வட்டி விகிதத்தை அதிகமாக உயர்த்தினா இந்தியா ரூபாய் அழுத்தம் வரும். இங்கே இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லா டாலரும் அமெரிக்காவுக்கு போயிடும். ரூபாய் மதிப்பும் சரியும். அதனால ரூபாய் மதிப்பு சரிஞ்சிச்சுன்னா 10லேருந்து 12% தங்கம் விலை குறையும். ஆனால் அப்போது என்ன நடக்கும் அப்படின்றத யாராலுமே துல்லியமாக கணிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு செய்தியாக மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கு. இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்க கூடாது. முதலீட்டு சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதார ஆலோசகர்கிட்ட உரிய ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்ற முடிவை தான் நீங்கள் எடுக்கணும். இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க.
நன்றி.